திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் 8 வேட்பாளர்கள் அறிவிப்பு. மக்களவை உறுப்பினராக இருக்கும் திருமாவளவன் காட்டுமன்னார் கோவிலில் போட்டி. திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசும், செய்யூர் தொகுதியில் சிந்தனை செல்வனும், அரக்கோணம் இடில் கருளின் பிசிக்கு வேட்பாளராக அறிவிப்பு. பண்ருட்டிகள் அப்துல் ரகுமான், திருப்போரூரில் பன்னீர்தாஸ், கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி, பெரியகுளத்தில் ஆற்றல் அரசு போட்டி. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியத்துடன் கடன், பனைப் பொருட்களை விற்பனை செய்ய சந்தை ஏற்பாடு செய்யப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வாக்குறுதி. தமிழகத்தில் 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும் என வாக்குறுதி. தமிழகத்தில் 3 சிறு துறைமுகங்களை தரம் உயர்த்த நடவடிக்கை. நாகை, கடலூர் துறைமுகங்கள் உலக தரத்திற்கு உயர்த்தப்படும். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வீடு வழங்கப்படும். விளையாட்டு வீரர்களின் ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும் என வாக்குறுதி. AI தொழில்நுட்பத்தால் வேலை இழப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி பாடங்களிலும் AI தொழில்நுட்பத்தை கற்பிக்க ஏற்பாடு. இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்றுள்ளது தமிழ்நாடு. 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என 517 வாக்குறுதிகள் அடங்கிய திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். இல்லத்தரசி எனும் புதிய திட்டத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். ஏற்கனவே உள்ள பொருட்களை மாற்றவும் கூப்பனை பயன்படுத்தலாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரி செலுத்தாத குடும்பங்களின் இல்லத்தரசிகள் அனைவருக்கும் அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள கடைகளில் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கப்படும். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். திமுக தேர்தல் அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். முதியோர் உதவித் தொகை 1200 இருந்து 2000 ரூபாயாக அதிகரிக்கப்படும். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும். உயர்கல்வி பயிலும் 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படும். 1.5 லட்சம் அரசு பணி காலியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும். ஆட்சிக்கு வந்தவுடன் 8வது ஊதிய குழு அமைக்கப்படும். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் வகையில் அந்நிய முதலீடு ஈர்க்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 புதிய பேருந்துகள் வாங்க நடவடிக்கை. அனைத்து மாவட்டங்களிலும் உள் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படும். டெல்டா மாவட்டங்களுக்கு சிறப்பு வளர்ச்சி திட்டம் உருவாக்கப்படும். தென் மாவட்டங்கள் வளர்ச்சிக்காக 20,000 கோடி மதிப்பில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். SC, ST, BC, MBC மற்றும் சேர் மரபினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உயர்த்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என திமுக வாக்குறுதி. நெல் கொள்முதல் விலை 3500 ரூபாயாகவும், கரும்புட்டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாகவும் அதிகரிக்கப்படும். மீன்பிடி தடைக்கால நிதி 8000 இருந்து 12000 உயர்த்தப்படும். BCK எம்எல்ஏக்கள் ஆலூர் ஷானவாஸ், SS பாலாஜி, பனையூர் பாபு ஆகியோருக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பில்லை. மாநில அரசியலில் கவனம் செலுத்த சட்டமன்ற தேர்தலில் திருமாவளவன் போட்டி. விஜய்க்கு தெம்பு தைரியம் இருந்தால் பெரம்பூர் தொகுதியை தவிர்த்து திருச்சி கிழக்கில் மட்டும் போட்டியிட வேண்டும். விஜயை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிப்பேன் என திமுக வேட்பாளர் இனியோ இருதயராஜ் பேட்டி. அதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடித்து திமுக வாக்குறுதி அளித்துள்ளது. கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக அண்மையில நாங்க ஆட்சிக்கு வந்தால்
என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றணும் அறிவிப்பு கொடுத்தோம். அதே அறிவிப்பு தான் திரு ஸ்டாலின் அப்படியே காப்பிடிச்சு இன்றைய தினம் வெளிப்படுத்திருக்காங்க. ஏற்கனவே 2021 525 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த 525 அறிவிப்புகளை 4ல் 1 பங்கு கூட இதுவரைக்கும் நிறைவேற்றல. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நாளை முக்கிய ஆலோசனை. நாளை ஒரு நாள் பரப்புரை தொடங்கும் முன்பு கூட்டணி கட்சிகளுக்கு தேநீர் அளிக்கிறார் ஸ்டாலின். தாவேக செய்யாறு வேட்பாளராக போட்டியிடும் அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தூசி மோகன் கட்சியிலிருந்து நீக்கம். எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. தோல்வி பயத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். 2 தொகுதிகளும் விஜய் தோல்வியடைவது உறுதி என அமைச்சர் ரகுபதி பேட்டி. ஆனால் அவருக்கு தான் எந்த தொகுதியில் ஜெயிப்புங்கிறதே அவருக்கு தெரியல. அதனால தான் தோத்துட்டா என்ன பண்றதுங்க, 2 இடத்துல நிற்கிறாரு, 2லும் தோல்வி உறுதி. பாமக ஜி.கே. மணியின் மகன் தமிழ் குமரன் கட்சியிலிருந்து நீக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் நடவடிக்கை. கம்யூனிஸ்ட் கட்சி எந்த மாநிலத்திலும் ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. கேரள மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கர்நாடக மாநிலம் யாத்கிரி அருகே விவசாய குளத்தில் குளிக்கச் சென்ற 4 குழந்தைகள் உயிரிழப்பு. நாகனூர் கிராமம் சோகத்தில் மூழ்கியது. ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் பல இடங்களில் நடைபெறும் போராட்டத்தில் ஏராளமானோர் திரண்டனர். ஈரான் போர் போன்ற தவறான நடவடிக்கையால் விலைவாசி உயர்ந்துவிட்டதாக கண்டனம். ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 221 ரன்கள் இலக்கு நிர்ணயித்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. வெற்றி பெறும் முனைப்பில் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்.